மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக நடந்து முடிஞ்ச தேர்தலில், அதாவது எம்பி தேர்தலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை எலெக்ஷன்லையும் சரி, நம்மளுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எய்ம்ஸ் திட்டத்தை பற்றி தப்பான ஒரு செய்தியை பரப்பி மக்கள் மத்தியில் பரப்பி ஓட்டு வாங்கிட்டாங்க. மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செங்கலை தூக்கிக்கிட்டே அலைஞ்சார், ஊராக அலைஞ்சார். நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு செங்கல் திருடன்னு பேர் வேற வச்சிட்டார். ஆனால் சமீபத்தில் நமது பேராசிரியர் சீனிவாசன், மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் எய்ம்ஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ஃபோட்டோ போட்டு அந்த இடத்துல போய் ஒரு வீடியோ கவரேஜ்லாம் பண்ணி எந்த அளவுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மத்திய அரசாங்கம் எவ்வளோ முனைப்போட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தெளிவாக எடுத்து காமிச்சிட்டார். இப்போ அதை பற்றி பேசுகிறதே இல்லை. தமிழ்நாடு அரசும் சரி, இல்லை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, அதை பற்றியே பேசுறது இல்லை. மக்களும் அதை மறந்துட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. அப்போ மக்கள் கேட்கணும், ஏன்னா இந்த மாதிரி பேசுனியே, செங்கலை தூக்கிக்கிட்டு எய்ம்ஸ் மத்திய அரசாங்கம் மக்களை ஏமாத்துதுன்னு சொன்னியே, இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? 2026 2027 இது கண்டிப்பாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருதுன்னு சொல்கிறாங்களே. இந்த தினமலரில் ரீசெண்டாக செய்தி வந்துச்சு, அதை பற்றின ஒரு செய்தி வந்துச்சு. அது கட்டணம்லாம் கட்டியிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக மத்திய அரசாங்கம் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, முக்கியமாக தமிழக மக்களுக்காக எய்ம்ஸை கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்போட செயல்பட்டு இருக்கார். டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் 600 பெட்டு தான் இருக்குது. பட் மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸில் கிட்டத்தட்ட 1000 பெட்டு, சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பயனடையும் வகையில் அவ்வளோ பிரம்மாண்டமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இது மக்கள் புரியாமல் இன்னமும் பாரத பிரதமரை பற்றி நல்லா பேச வேண்டியது, நல்லா வாய்களையே பேச வேண்டியது. கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு மனசாட்சி வேணும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் மருந்தகத்தின் மூலமாக நிறைய பேர் இன்னைக்கும் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தரமான மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதை வாங்கி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இன்னமும் ஓட்டு போடுவதில்லை, அது நன்றாகவே தெரியும். இதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக ஒவ்வொரு செயலையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒரு அரணா நின்று, ஒரு பாதுகாப்பாக நின்று, ஒரு கவசமாக நமக்காக நின்று அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். வெளிநாட்டிலிருந்து எந்த சக்திகளும் நம்ம மக்களை நம்ம நாட்டை தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அரணா நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இது இன்னும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வெளிநாட்டிலிருந்து தீவிரவாத சக்திகளும் சரி, இல்லை வெளிநாட்டு வேற சக்திகளும் சரி, நம்ம மக்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது இந்த மக்களுக்கு நிறைய பேருக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த எய்ம்ஸ்க்கு வருவோம். இந்த எய்ம்ஸில் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 2027 கண்டிப்பாக வந்துடும். சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய திட்டமாக நல்ல ஒரு திட்டமாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடாமையே நீங்கள் இலவசமாக ஒரு நல்ல உயர்தர சிகிச்சையை இங்கே நீங்கள் தென் தமிழக மக்கள் ஃபுல்லாகவே இந்த மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸ்லேயே பார்த்துக்கலாம். A to Z அனைத்து விதமான நோய்களுக்குமான ஒரு சிகிச்சை இங்கே கிடச்சிடும். அது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அரசு மக்களுக்காக வேலை செய்கிறதோ அந்த அரசுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை அழியுங்கள். அப்போ தான் நாடு உருப்படும், நம்மளும் நல்லா இருக்க முடியும். வாழ்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வளர்க பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம்.